கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை, அதிகாரம் 8 வசனங்கள் 18 முதல் 20 வரை. தியானத்தின் தலைப்பு: நம்மை நிறைத்திருப்பது எது? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 20. எனது சொத்துக்கள் யாவையும் என்னிடமிருந்து பறித்த என் உறவினர் இருக்கும் இடத்திற்கு நான் எப்படி போவது? இந்த கேள்வியை கேட்ட சகோதரியின் பேச்சிலே ஆத்திரம் மாத்திரம் அல்ல, ஒருவித வைராக்கியமும் கூடவே உலக சொத்து மீதான பற்றுதலும் தெரிந்தது. இத்தனைக்கும் அவர் ஒரு உதவியற்ற நோயாளி. ஆண்டவரை பின்பற்ற விரும்பிய ஒரு வேத பாரகன் இருந்தான். அவன் சட்டதிட்டங்களை கற்றுக் கொடுத்து ஒரு பதவியிலே மதிப்போடு வாழ்ந்தான். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான். அவரை பின்பற்றுவதற்கு அவன் கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருக்கும் என்று இயேசு அவனிடம் விளக்கினார். என் வீடு என்று சொல்லுவதற்கே ஆண்டவருக்கு ஒரு இடம் இருக்கவில்லை. உலக வாழ்விலே இயேசுவுக்கென்று எதுவுமே இருக்கவில்லை. தமது பரமபிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே வாஞ்சை இயேசுவின் இருதயத்தை நிறைத்திருந்தது. இயேசு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. தமது பரலோக செல்வம், புகழ், மகிமை யாவையும் விட்டு நமக்காக தம்மை தாழ்த்தி இந்த உலகுக்கு வந்தார். அவர் பிறப்பதற்கு கூட தங்குமிடம் கிடைக்கவில்லை. இவரை பின்பற்றுவது என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அவர் நடந்த பாதை அது பிதாவின் சித்தத்தின் பாதை. இயேசு எப்படி தமக்காக பிதா கொண்டிருந்த சித்தத்தை செய்வதையே நோக்காக கொண்டிருந்தாரோ, அப்படியே பிதா கொண்டிருக்கும் சித்தத்தை நாம் அறிந்து அதன் பாதையில் நடப்பதே நமக்கான பொறுப்பாகும். இது சாதாரண விஷயம் அல்ல. ஆனாலும் நமது இருதயம் எப்போதும் தேவனை பிரியப்படுத்தும் நினைவினால் நிறைந்திருக்குமானால் நமது வாழ்வு பாதையும் நிச்சயம் மாறும். இன்று நம்மை நிறைத்திருக்கிற காரியங்கள் எவை? கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது சொகுசான வாழ்வல்ல, அது பெருமதிமிக்க வாழ்வு. சில வேளை நமது பிரபல்யம், சிநேகிதம், ஓய்வு நேர அற்ப சந்தோஷங்கள், உலக நாகரிக கவர்ச்சிகள், அலங்காரங்கள், நம்மை சந்தோஷப்படுத்தும் சில பழக்க வழக்கங்கள், இப்படியாக பலவற்றை கொடுத்து தியாகம் செய்தே கிறிஸ்துவை பின்பற்றுவதன் ஒப்பற்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். வீடு, வாசல், சொத்து, சுகம் அவசியம்தான். ஆனால் அவற்றின் மீதான பற்றுதல் தடையாக மாறும். கிறிஸ்துவின் மெய் சீஷனாக வாழ்வதன் பெருமதி மிக உயர்ந்தது. வாழ்வின் அடிப்படை தேவைகளை கூட விட்டுவிட்டு தலை சாய்க்க இடமின்றி வாழ்ந்து பிதாவின் சித்தம் ஒன்றையே சிந்தித்து அதை நிறைவேற்றி முடித்த கிறிஸ்து நமது வாழ்வில் பிரதிபலிக்கிறாரா? சிந்திப்போம். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, பிதாவின் சித்தம் ஒன்றையே சிந்தித்து நிறைவேற்றி முடித்த உம்மை பின்பற்றும் நாங்கள் உலக காரியங்களில் வழுவி போய்விடாதபடி உம்மையே நோக்கி ஓட எங்களுக்கு உதவும். ஆமென்.